ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, சண்டே சமையலில் எங்கள் வீட்டில் நான் என்ன சமையல் பண்ண போகிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ற தேவிமா? மீனாங்க இது கீரை வாங்கணும். சிகப்பு கீரை ஆஞ்சி வைக்கிறேன். கரைப்பில இதெல்லாம் பேபிகார்ன் பீபாக்ஸ் கெட்ல வாங்கணும். பேபிகார்ன் நல்லா இருக்கும். ரெண்டு வாங்கினேன். அப்புறம் இது 3 தான் வாங்கினியா? வெண்டைக்காய் காணும். நான் பார்த்தேன், நீ எங்க வச்சனது இல்லையே. அடி வாங்க போற நீ வச்சுட்டு நாங்க பார்த்துதான். இங்க பாருங்க, இங்கே வச்சுட்டாங்க. இவ்வளோ வெண்டைக்காய் 10 ரூபாய். பிக் பாஸ்கெட் பாருங்க எவ்வளவு வெண்டைக்காய் பாருங்க. வெண்டைக்காய் 10 ரூபாய். ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கருவேப்பிலை 10 ரூபாவா? கருவேப்பிலை வந்து பச்சை மிளகாய் 10 ரூபா. நிறைய இருக்கு. கீரை பாருங்க, ஒரு கட்டு 15 ரூபாய். 15 ரூபாய். அது வேற 5 கொஞ்சம் கூட்டு வைக்கலாம். போய் கடையிலான்னு வரைக்க வச்சுட்டு இருக்கேன். ஆமா ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா, மீன் குழம்பு தான் ஃபர்ஸ்ட் வைக்க போறேன். இன்னைக்கு என்னென்ன சமையல்னா, வஞ்சர மீன் வந்து வாங்கியிருக்கேன். அது தலை வால்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு உடம்பு மட்டும் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரசம், சாப்பாடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வாங்க, சாப்பாடு கழுவி வச்சாச்சு குக்கரில். ரசத்துக்கு இனிமேல் தான் செய்யணும். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு தாளித்து விட்டோம்னா அடுத்தது ஒன்று ஒன்றா பண்ணிடலாம். இது காஞ்சிட்டோன்னு மீன் குழம்புக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு 1.5 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. இது எண்ணெய் சூடானவுடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம் கொஞ்சமா கசப்பு எடுத்துக்கோ. கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன். காஞ்ச மிளகாய் 3 போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெயே சூடாக காணும். வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. அப்புறம் புளியை நல்லா கரைச்சிக்கலாம். புளியை நான் வந்து ரசத்துக்கும் சேர்த்து கரைச்சி வச்சுப்பேன். 2த்துக்குமே எடுத்துப்பேன். நல்லா கரைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட்லாம் சண்டேனாவே எங்கள் வீட்டில் பிரியாணி தான். இப்போ பிரியாணி அவ்வளோ செய்யலை, ஏன்னா அடிக்கடி பிரியாணி கடுப்பாயிடுச்சு. இப்போதான் முந்தானத்து கூட பிரியாணி தான். அதனால மீன் குழம்பு யாரும் சாப்பிட மாட்டாங்க. நானும் அவருக்கு கொஞ்சம் தான் சாப்பிடுவார். பசங்களுக்கு தான் ஃப்ரை தான் பண்ணுவேன். அதனால தான் ரசம் பசங்களுக்கு. ஓகே, நம்ம நல்லா இது கரைச்சாச்சு. இதுலேயே நான் வந்து ரசத்துக்கும் இதுக்கும் ஷேர் பண்ணி எடுத்தேன். யாருக்கு வஞ்சர ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் வஞ்சர ஃபிஷ் குழம்பும் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பட்டனை அழுத்தாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பட்டனை அழுத்திட்டு அப்புறம் பாருங்கள்.
இப்போ நசுக்கி வச்சு பூண்டை சேர்த்துக்கிறேன். பூண்டு போட்டோன்னா வாசம் சூப்பரா இருக்கும். மீன் குழம்பு தாளிச்சு விட்டாச்சு. அப்புறம் மீனை தான் போடணும். ஏடா எப்ப இருக்கிற நோ நோ இப்போதைக்கு மீனும் இதுதான். எங்க வீட்டுல அஞ்சலி மீன் குழம்பு வாங்க எல்லாம் சாப்பிடலாமா வைக்கிறாங்க. நம்ம வறுக்கிறிய? ஆமா ஆமா, ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வீட்லயும் கோழி நாட்டுக்கோழி ஆமா, கஷ்டப்பட்டு ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லார் வீட்லயும் நல்ல சமையல். அவ்வளவுதான், ரசத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். அப்பா இதுல நெடி ஏறினாவே கோல்ட் ஆகி போயிடுது எனக்கு. மீன் குழம்பு மீனை போட்டாச்சு, நம்ம சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஃபிஷ் மட்டும் சாப்பிடும் போது ஃப்ரை பண்ணுவோம். இது மட்டும் கிளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணலாம். இப்போ என்ன டைமு இருங்க, 11:45. ஓகே, சிம்மில் இருக்கட்டும், வெந்துட்டு இருக்கட்டும். அப்படியே உடையுதுல்ல, ஏன் அவகிட்ட வாங்கலாமாம்மா? அதுதான் அநியாயமா இருக்கு போதல. மூடி ஸ்வேதா வந்து வேணாண்டு மீன் வந்து சாப்பிடாதான், வஞ்சர மீன் சாப்பிட மாட்டாங்களாம். நான் என்ன சொன்னேன், கொஞ்சோண்டு இறா ஒன்னா எடுத்து வறுத்துக்கோன்னு சொன்னேன். அதுவும் முடியாது. கூட போட்டுக்கோ, மிளகாத்தூள் போட்டு. நீ கவத்தோட கதி கதி மீன் ரெடி ஆயிடுச்சா? நல்லாதான் போடும். இல்ல, இவங்களுக்கு மட்டும் ஒண்ணு எடுத்துட்டு வந்து இப்ப வைங்க. கூட்டா வரல, நீங்க எடுத்துருவாங்க. சூடா இருக்கா? இப்பதானே எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். சூடா சாப்பிட்டா நல்லா. அவகிட்ட இனிமே வாங்கவே கூடாதுப்பா, ரொம்ப ஏமாத்துறா. ஒன்னு எடுத்து வச்சுக்கோ. நீ எடுத்துன்னு வந்த மீன் எங்க? சரி, இதுல இருந்து ஒன்னு எடுத்து வச்சு சாப்பிட்டு போயிரு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. மீன் குழம்பு எப்படி இருக்கு டேஸ்ட்னு சொல்லு. சாப்பிட்டுட்டு மீன் குழம்பு நல்லா இருக்கு. சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளேயே நல்லா இருக்கு. சாப்பிட்டேன், வேலை வச்சுட்டேன். நல்லா இருக்கா? ஒண்ணுமே இல்ல, வெறும் வால் தலை மட்டும் தான் போட்டு வச்சோம். மீன் வந்து வறுத்துட்டோம், அவ்வளவுதான். நல்லா இருக்குதா உண்மையில? நல்லா இருக்கு. நல்லா சொல்லிட மாட்டேன், ஒரு மாதிரியா இருக்குமான்னு. நல்லா இருக்கு. பாட்டி கேர் ஆயிட்டாங்க. வாஷிங் மிஷின்ல துணி போடுவேன், தேவையில்லாம எடுத்துட்டு போய் இப்ப கையில துவைச்சிட்டு இதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தாங்க. உடனே கேர் ஆயிட்டாங்க. மிஷினுக்கு வேற போனாங்க, போயிட்டு வந்தா மிஷின் வேற இல்லாங்க. நைட்டு போட்டேன், கேர் ஆச்சு பார்த்துட்டேன். அப்படியே எபிசோட் போட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரே மட்டும் நல்லா இருக்குப்பா, சாப்பிட்டு பாரு.
ஓகே இதுதான் வேணாம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களுக்கு சந்திப்போம். பாய்.